தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு எந்தவித மறுப்புமின்றி எதையும் மறைக்காமல் அப்படியாய் சொல்ல ஒரு ஊழியக்காரன். ஆனால் இந்த நாளிலே அந்த எரேமியாவோடு சேர்ந்து உடன் ஊழியனாக இருந்த இன்னொரு ஊழியக்காரனை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 36வது அதிகாரம் 1வது 2வது வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்னும் யூதா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை என்னவென்றால், நீ ஒரு புஸ்தகச் சுருளை எடுத்து யோசியாவின் நாட்களிலே நான் உன்னுடனே பேசின நாள் முதற்கொண்டு இந்நாள் மட்டும் இஸ்ரவேலை குறித்தும் யூதாவை குறித்தும் சகல ஜாதிகளை குறித்தும் உன்னோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அதிலே எழுது. யூதாவின் குடும்பத்தார் அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பும்படியாகவும் தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பாவத்தையும் நான் மன்னிக்கும்படியாகவும் தங்களுக்கு நான் செய்ய நினைத்திருக்கிற தீங்குகளை குறித்து ஒருவேளை அவர்கள் கேட்பார்கள் என்றார். தீர்க்கதரிசி தேவன் தனக்கு கொடுத்த வார்த்தைகளை எல்லாம் அவன் சொல்லிக்கொண்டே வரும் பொழுது இதை எழுது என்று அவர் சொல்கிறார். இதையெல்லாம் கைப்பட எழுது, ஒன்றிலே எழுதிவை என்று சொல்லும் பொழுது அவர் 4வது வசனத்தில் அதை வாசிக்கிறோம். அப்பொழுது எரேமியா நேரியாவின் குமாரனாகிய பாரூக்கை அழைத்தான். பாரூக்கு என்பவன் கர்த்தர் எரேமியாவுடனே சொல்லி வந்த எல்லா வார்த்தைகளையும் அவன் வாய் சொல்ல ஒரு புஸ்தக சுருள் எழுதினான். எரேமியா அவர் தீர்க்க தரிசனமாய் இந்த ஜனங்களை குறித்து சொன்ன வார்த்தைகள் எல்லாமே பாரூக்கு அவன் கைப்பட என்ன செய்கிறான், அவன் எழுதி கொண்டே இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு உடன் ஊழியன் அவன் எரேமியாவை கூட சேர்ந்து அவன் ஊழியம் செய்து கொண்டு வந்தான் என்று சொல்லலாம். அப்படியாய் அவன் போய்கொண்ட ஒரு காலத்தில் எரேமியா இந்த ராஜாவையும் எதிர்த்து, இல்லையென்றால் மக்களுக்கு பிடித்தமில்லாத வார்த்தைகளை, மக்களுடைய காதுகளுக்கு இனிப்பாய் இல்லாத செய்திகளை, ராஜாவின் காதுக்கு இனிப்பாய் இல்லாத செய்திகளை எல்லாம் யார் சொல்ல வேண்டியதாக இருக்கு? எரேமியா தீர்க்கதரிசி சொல்ல வேண்டியது இருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை இப்போ யார் சாட்சியாக எழுதுகிறார்? பாருக்கு சாட்சியாக எழுதி கொண்டே வருகிறார். அப்படி எழுதி கொண்டு வரும்பொழுது எரேமியா தீர்க்கதரிசிக்கு என்ன பிரச்சனைகள் எல்லாம் வருதோ அது இப்பொழுது யாருக்கும் வர ஆரம்பிக்கிறது? பாருக்குக்கும் வர ஆரம்பிக்கிறது. ஒரு காலகட்டத்தில் அவன் 5ஆம் வசனத்தில் எரேமியா சொல்கிற வார்த்தையை பாருங்கள். எரேமியா பாருக்கை நோக்கி, நான் அடைக்கப்பட்டவன், நான் கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசிக்க கூடாது. நீ உள்ளே பிரவேசித்து என் வாய் சொல்ல நீ எழுதின சுருளுள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய ஆலயத்தில் உபவாச நாளிலே ஜனங்களுடைய செவிகள் கேட்க வாசிப்பதும் அன்றி தங்கள் பட்டணங்களில் இருந்து வருகிற எல்லா யூத கோத்திரத்தாரும் கேட்கும்படி அவைகளை வாசிப்பாயாக. ஒருவேளை அவர்கள் கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக பணிந்து விண்ணப்பம் பண்ணி அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள். கர்த்தர் இந்த ஜனத்துக்கு விரோதமாய் கூறியிருக்கிற கோபமும் உக்கிரமும் பெரியது என்று சொன்னான். இப்போ பாருங்கள், எரேமியா ஒரு தனியாய் ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். அது ஒரு மகத்தான ஆனால் ஒரு சிக்கலான ஒரு ஊழியம், ஆபத்து நிறைந்த ஒரு ஊழியமாக இருந்தது. அப்படி போய்கொண்டு இருக்கும் பொழுதே தேவன் இதை எழுது என்று சொன்னால், நான் நினைக்கிறேன் எரேமியாவுக்கு எழுத முடியாது, எழுத முடியாதவராக இருந்திருக்கலாம், இல்லை என்றால் எழுத்தறிவு இல்லாதவராக கூட அவர் இருந்திருக்கலாம். ஆகவே இந்த பாருக்கு என்பவன் ஒரு வேத பிரமாணகன், அவன் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து அதை எழுதக்கூடியவன். ஆகவே இந்த பாருக்கை உடன் ஊழியனாக நீ எடுத்துக்கோ என்று சொல்லி அவர் பாருக்கை அவன் ஏற்றுக்கொள்கிறான். இல்லை என்றால் பாருக்கை கேட்கிறான். பாருக்கும் என்ன செய்கிறான்? சம்மதிக்கிறார்.
இப்பொழுது ஒரு கட்டம், இந்த எரேமியா அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவன். அவன் என்ன செய்ய முடியாது, அவன் அடைக்கப்பட்டவனாக இருக்கிறபடினாலே அவன் எங்கே போக முடியாதான், ஆலயத்தில் பிரவேசிக்க முடியாது. நான் அடைக்கப்பட்டவன், நான் விடுதலை இல்லை. ஆகவே நீ போய் அந்த ஊழியத்தை என்ன செய் என்று பாருக்கை அனுப்புகிறான். இப்போ பாருக்கு இப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு வருது, அந்த பொறுப்பு யாருக்கு வருது, பாருக்குக்கு வருது. இப்போது உடன் ஊழியனாக இருந்த எரேமியா கூட இருக்கிறாரா, இல்லை. இப்போ யார் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும், பாருக்கு தனியாய் செய்ய வேண்டும். அப்போ சொல்லி அனுப்புகிறார், நீ உள்ளே பிரவேசித்து ஜனங்கள் கேட்க எல்லாருக்கும் என்ன செய்து சொல்லு. அது மாத்திரமில்ல, பட்டணத்திலிருந்து வரங்க எல்லாருடைய காதுகளும் கேட்கும்படி என்ன செய்து நீ சொல். ஏனென்றால் ஜனங்கள் நான் சொல்லி நீ எழுதின வார்த்தைகளை நீ சத்தமாய் வாசிக்கும் போது அதை கேட்டு கூட என்ன செய்யலாம், மனம் திரும்பலாம். ஆகவே ஒருவேளை தேவன் இவர்களை ரட்சிக்கும்படியாக நீ இதை செய் என்று சொல்கிறார். அப்படியே அவர் அதை வாசிக்கிறார்கள். ஜனங்களும் நினைக்கிறார்கள், உணர்வடைகிறார்கள். 9வது வசனத்தில், யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்னும் யூதா ராஜாவின் 5ஆம் வருஷம் 9ஆம் மாதத்திலே எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும், யூதாவின் பட்டணங்களிலும் இருந்து எருசலேமுக்கு எல்லா ஜனத்துக்கும் கர்த்தருக்கு முன்பாக உபவாசம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது. இப்படியெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது இது யார் செய்திக்கு போகுது, கவர்மெண்ட்டுக்கு போகுது, ராஜாவின் அரண்மனைக்கு இந்த செய்தி போகுது. 13ஆம் வசனத்தில், பாருக்கு ஜனத்தின் செவிகள் கேட்க புஸ்தகத்தில் உள்ளவர்களை வாசிக்கையில் தான் கேட்ட எல்லா வார்த்தைகளையும் மிகாயா அவர்களுக்கு தெரிவித்தான். அங்கே கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் போய் எங்கே சொல்கிறார், அரண்மனையிலே ராஜாவின் இடத்துல போய் சொல்கிறார். அப்போது இப்போ யாரை கூப்பிட்டு கேட்பாங்க, இப்போ பாருக்கை கூப்பிட்டு கேட்பாங்க. இங்கே கூட சப்போர்ட்டுக்கு யார் இல்லை, உதவிக்கு ஆதரவாக இருந்த எரேமியா கூட வர முடியாது. ஆகவே பாருக்கு கூப்பிட்டு கேட்பார்கள். உடனே சொல்கிறாங்க, நீ வாசிட்டு இருந்தியா, அந்த சுருளை எடுத்துக்கொண்டு நீ வா என்று சொல்கிறார். தேவனுடைய தீர்க்கதரிசியின் ஊழியக்காரனாய் இருக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் ஒருவர் இருக்கிறார். அவருக்கென்று உடன் ஊழியனாய் ஒருவர் அமைக்கப்படுகிறார். இப்பொழுது அந்த மெயின் தீர்க்கதரிசி இல்லை. இப்போ உடன் ஊழியன் தான் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டியிருக்கு. அப்படி செய்யும் பொழுது யாருடைய பேரும் அதில் அடிபடுகிறது, பாருக்குடைய பேரும் அடிபடுகிறது. உடனே பாருக்கை கூப்பிடுகிறார்கள், நீ இது எப்படி எழுதினாய் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு பாருக்கு 18ஆம் வசனத்தில், அவர் தமது வாயினால் இந்த எல்லா வார்த்தைகளையும் உரைத்து என்னுடனே சொன்னார், நான் மையினால் புஸ்தகத்தில் எழுதினேன் என்கிறார். உடனே பிரபுக்கள்லாம் சொல்கிறாங்க, நீயும் எரேமியாவும் போய் ஒளித்து கொள்ளுங்கள், நீங்கள் இருக்கும் இடத்தை ஒருவரும் அறியக்கூடாது. என்ன பிரச்சனை, இது ராஜாவுக்கு தெரிஞ்சதுன்னா பிரச்சனை ஆகிடும். நீனும் எரேமியாவும் போய் ஒளிஞ்சிக்கோங்க என்று சொல்கிறார். இன்னொரு இப்படியே இந்த பாருக்குடைய ஊழியம் நடைபெறுகிறது. பாருக்குக்கு அவன் இந்த ஊழியத்தை செய்யும் பொழுதுலாம் ஒருவேளை ஒரு மனக்கலக்கமும் கூட வந்து கொண்டு இருந்துக்கலாம். 40 வருஷமாக இது எரேமியா தீர்க்கதரிசி இந்த ஊழியத்தை செய்கிறார். ஆனால் எரேமியாவுக்கு அந்த கலக்கம் ஏற்படவில்லை. ஆனால் உடன் ஊழியனாய் கூட வந்த பாருக்கு அந்த ஊழியம் தனக்கென்று கொடுக்கப்பட்ட பொழுது அவனுக்கு இந்த நெருக்கங்களை தாங்க முடியவில்லை. ஒருவேளை அந்த நெருக்கத்தினாலே அவன் சிரமப்பட்டிருக்கலாம். ஆனாலும் தீர்க்கதரிசி கூட இருக்கிறார், தேவனால் அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசி எரேமியா என்று அவருக்கு தெரியும். அப்படியெல்லாம் போய்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில், இன்னொரு சமயத்தில் பாருங்கள், ஜனங்களிடத்தில் எரேமியா தீர்க்கதரிசி போய் அவர் பேசுகிறார், நீங்கள் இந்த ராஜா கூட இருக்க வேண்டாம், நீங்கள் நேபுகாத் நேச்சாரோடு நீங்கள் போய்விடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று அவன் சொல்லிக்கொண்டு வரும்பொழுதே எல்லா ஜனங்களும் அவனுடைய வார்த்தைகளை கேட்கிற மாதிரி இருக்கிறது. ஆனால் 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் அதை வாசிக்கிறேன். இந்த பின்னணியில்
இவர்கள் எப்படி இந்த ஊழியத்தை செய்தார்கள் என்பதை அறிந்து கொள்ளும்படியாகத்தான் இந்த சரித்திரத்தை நான் நினைக்கிறேன், உங்களுக்கு கூறுகிறேன். 43ஆம் அதிகாரத்தில் எரேமியா சகல ஜனங்களுக்கும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தன்னை கொண்டு அவர்களுக்கு சொல்லி அனுப்பின எல்லா வார்த்தைகளையும் சொன்னான். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய எல்லா வார்த்தைகளையும் அவன் அவர்களுக்கு சொல்லி முடித்த பின்பு ஓசாயாவின் குமாரனாகிய அசரியாவும் கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் அகங்காரிகளான எல்லா மனுஷரும் எரேமியாவை நோக்கி, நீ போய் சொல்கிறாய், எகிப்திலே தங்கும்படிக்கு அங்கே போகாதிருங்கள் என்று சொல்ல எங்கள் தேவனாகிய கர்த்தர் உன்னை எங்களிடத்திற்கு அனுப்பவில்லை. எரேமியா பார்த்தே சொல்கிறார்கள், நீ போய் சொல்கிறாய். பாருங்கள், இதில் இன்னொரு காரியத்தையும் நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுக்கு விரோதமாய் ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் அகங்காரங்களாக இருக்கும் பொழுது, அகங்காரிகளான கூட்டம் என்று ஆண்டவர் அவர்களை பார்த்து என்ன செய்கிறார், சொல்லுகிறார். ஒரு கூட்டம் கூடின மனுஷர் யார்? அவர்கள் அகங்காரிகளான மனுஷர். அதுக்கு லீடர் யார் இருக்கா? ஓசாயவன் குமாரனாகிய அசரியா, கரேயாவின் குமாரனாகிய யோகனான். இந்த வார்த்தைகள் எல்லாம் சாதாரணமாய் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவனுக்கு பிரியமற்ற இடங்களிலே பிரியமற்ற அகங்கார கூட்டங்களை தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கூட்டும் பொழுது தேவன் அவைகளை கண்டும் காணாதவராகலாம் இல்லை. உங்கள் அப்பா பேர் உங்கள் பேர் எல்லாத்தையும் சேர்த்து நினைச்சிடுவார், எழுதி வச்சிருப்பார். அதைத்தான் இதை பார்க்கிறோம். நம்ம 2000 வருஷமாக யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அகங்காரிகளாய் செயல்பட்டார்களோ அவர்களுடைய பெயரெல்லாம் என்ன செய்ய வச்சுக்கிறார், அவர் எழுதி வைத்திருக்கிறார். இன்னாருடைய குமாரன் என்று எழுதி வைத்திருப்பார். அப்போது எதுவுமே நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் போகிறது, தேவன் கண்டுகொள்ளவில்லை என்று நினைக்க வேண்டாம், இது நினைக்க வேண்டாம். தேவன் எல்லாவற்றையும் காண்கிறது. இரண்டாவது, இவர்களை சொல்லும்போது ஜனங்கள் அவர்கள் மனம் திரும்பவில்லை. அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? கல்தேயர் எங்களை கொண்டு போடவும் எங்களை பாபிலோனுக்கு சிறைகளாக கொண்டு போகவும் எங்களை அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கும்படி நேரியாவின் குமாரனாகிய பாருக்குத்தானே உன்னை எங்களுக்கு விரோதமாக ஏவினான் என்றார்கள். இப்போ குற்றச்சாட்டை பாருங்க. எரேமியாவை விட்டே போய் இவ்வளத்தையும் பேசும்படி யார் சொன்னா? பாருக்குத்தானே அவங்க சொன்னா என்று சொல்லுகிறார்கள். பழி யார் மேலே இப்போ வருது? பாருக்கு மேலே வருகிறது. பாருக்குத்தான் செட்டப் பண்ணி உன்னை எங்கே இருந்துச்சிருக்கார், அனுப்பியிருக்கிறார். ஆகவே தேவன் உன்னை அனுப்பவில்லை, நான் உங்கள் பேரை உன்னுடைய சொல்லை நாங்கள் கேட்கப் போவதில்லை என்று சொல்லி அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. அவர்கள் சொன்னார்கள், பாருக்கு உன்னை அனுப்பியிருக்கிறான் என்று சொன்னார்கள். அப்போது இப்போ பாருக்குக்கு இந்த செய்தி கேட்டவொன்னே எப்படி இருந்திருக்கும்? காரியம் இப்படியா ஆயிடுச்சா? இப்போ கடைசியில் எரேமியா விட்டுட்டு யார்ட்டையே வந்துட்டாங்க, என்னிடமே வந்துட்டார்கள். நான் குற்றவாளி கூண்டில் நான் நிற்கிறேனே, நான் ஜனங்கள் என்ன செய்வார்களோ என்று அவன் ஒருவேளை சிந்திக்க ஆரம்பித்திருக்கலாம். அப்பேற்பட்ட நேரத்தில் தான் எரேமியா இவரோடு பேசி கொண்டு இருக்கும்போது ஒரு காரியம் நடக்கிறது. நான் அதைத்தான் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். 45வது அதிகாரத்திலே யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்னும் யூதா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே நேரியாவின் குமாரனாகிய பாரூக் இந்த வசனங்களை எரேமியாவின் வாய் சொல்ல ஒரு புஸ்தகத்தில் எழுதுகையில் எரேமியா தீர்க்கதரிசி அவனிடத்தில் பேசி இவன் எழுதி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் வார்த்தைகளை சொல்லும்போது பாருக்குடன் சொல்ல பாருக்கு எழுதி கொண்டே இருக்கிறான். அப்படி எழுதி கொண்டு இருக்கும் பொழுதே பாருக்குடன் திடீரென்று நிப்பாட்டி அவர் சொல்கிறார், எரேமியா தீர்க்கதரிசி அவனிடத்திலே பேசி பாருக்குனிடத்தில் பேசி, இப்போ யாருக்கு மெசேஜ்? பாருக்குக்கு மெசேஜ். இதுவரைக்கும் ஜனங்களுக்கு, இப்போ யாருக்கு? பாருக்கு மெசேஜ். பாருக்கே உன்னை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இப்போ யார் எழுதும் போதே அவர் யாரை பற்றி எழுத போகிறார்? பாருக்கு தன்னை பற்றி எழுத போகிறார். தன்னை பற்றி தேவன் சொன்ன வார்த்தைகளை எழுத போகிறார். பாருக்கே உன்னை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நீ இப்பொழுது எனக்கு ஐயோ, கர்த்தர் என் நோவை சஞ்சலத்தால் வர்த்திக்க பண்ணினார், என் தவிப்பினால் இளைத்தேன், இளைப்பாறுதலை
காணாதே போனேன் என்று சொன்னாய் என்கிறார். இப்போ ஆண்டவர் யாரை பார்த்து கேட்குறார்? பாருக்கை பார்த்து. உண்மையை யதார்த்தமான நிலை பாருக்கு இவையெல்லாம் ஊழியத்தை செய்ய செய்ய பாருக்கு ப்ரெஷர் கூடிக்கிட்டே வருகிறது. அவன் நினைக்கிறான், நான் என்றைக்கு இந்த எரேமியோடு சேர்ந்தனோ அன்னையிலேருந்து எனக்கு என்ன தான் பிரச்சனை தான், அன்னையிலேருந்து எனக்கு பிரச்சனை தான். அதுக்கு நாளுக்கு நாள் குறையும் என்று என்ன பார்த்தேன், அது எப்படி கூடிக்கொண்டே போகிறது. இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தேன், இளைப்பாறுதல் கிடைக்காதே போயிற்று என்று நீ நினைக்கிறாய் என்று என்ன செய்கிறார்? எரேமியா சொல்கிறார். அப்போ தான் நல்ல ஒரு வசனம் வருகிறது. ஆண்டவர் எப்படி சொல்கிறார் பாருங்கள். இதோ நான் கட்டினதையே நான் இடிக்கிறேன், நான் நாட்டினதையே நான் பிடுங்குகிறேன். இந்த முழு தேசத்துக்குமே இப்படித்தான் நினைச்ச போகிறது, நடக்கப் போகிறது. ஆகவே பாருக்கே, நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ. இந்த வார்த்தை தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு அவர் பேசுகிறார். பாருக்கை பார்த்து, உனக்கு நான் இந்த உலகத்தில் இந்த பூமியிலே நான் கட்டினதை இடிக்கப் போகிறேன், நான் நட்டினதை பிடுங்கப் போகிறேன். என்னுடைய பேராபத்து இல்லையென்றால் தேவ கோபாக்கினை இந்த ஜனங்கள் மத்தியில் வரும். ஏனென்றால் அவர்கள் என் சொல்லை கேட்கவில்லை, அவர்கள் என் சொல்லை மீறி தங்களுடைய விருப்பங்களுக்கும் தங்களுடைய இஷ்டத்தின்படியே இருக்கிறார்கள், அவர்கள் நடக்கிறார்கள். ஆகவே காரியங்கள் நான் செய்ய போகிறேன். இது இங்கு மட்டுமல்ல, முழு தேசத்துக்குமே நிச்சயம் இப்படித்தான் நடக்கும். நான் கட்டினதையெல்லாம் நினைச்சு போகிறேன், இடிக்கப் போகிறேன். ஆகவே பாருக்கே, நீ சௌரியமாய் சுகஜீவியாய் இருக்கலாம் என்கிற மனக்கற்பனை நினைச்சாதே, பண்ணாதே. உனக்கு பெரிய காரியங்களை உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ. உனக்கு வீடு வாசல் இல்லை என்றால், உனக்கென்று ஒரு பெரிய பங்களா கார் என்று இல்லை என்றால், உனக்கென்று ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்கும் என்று பெரிய பெரிய காரியங்களை தேடுகிறாயோ. நீ தேடாதே. இதோ மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வரப்போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாய் தருகிறேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு நம்மை ஆண்டவர் சொல்கிறார், ஒருவேளை ஆண்டவரை பின்பற்றுகிறேன் என்று நினைத்து பின்பற்றினால் என்னுடைய வாழ்க்கை இலகுவாக இருக்கும், இல்லைன்றால் என்னுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். மற்றவர்களைப் போல மற்ற சகோதரர்கள் எல்லாம் எப்படி வாழ்கிறார்கள் அது போல என் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் என்று நினைத்து வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் என்னுடைய குழந்தைக்கு சுகமில்லாமல் போய்விட்டது. என் கடன் கொடுத்தவன் இப்பொழுது என்னை கழுத்தை பிரித்து நெருக்கிறான். இதுவரைக்கும் அவன் கேட்காமல் இருந்தார்கள், பரவாயில்லைன்னு சொன்னார்கள். ஆனால் நான் என்னைக்கு இந்த சபைக்குள்ளே நுழைஞ்சனோ அன்னையிலேருந்து எனக்கு பிரச்சனைகள் கூடத்தான் செய்கிறது என்கிற சலிப்பு கூட என்ன செய்யலாம், வரலாம். ஆனால் பாருக்கு அதே போல ஒரு சலிப்பான அவன் நாட்கள் செல்ல அந்த சலிப்பு அவனோடு கூட இருந்ததை தேவன் கண்டு ஒரு நாள் எரேமியாவோடு பேசுகிறார், எரேமியன் மூலமாக பேசுகிறார். பாருக்கே, நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, நீ தேடாதே. ஏனென்றால் நானே செய்ய போகிறேன். தேவ கோபாக்கினை இந்த இடத்துல வரப்போகிறது, நான் அதை செய்ய போகிறேன். ஆகவே நீ பெரிய காரியங்களை தேடாதே. அப்போ ஆண்டவர் பாருக்கை கைவிடுகிறாரா? இல்லை. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறார்? பாருக்கே, எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் உன்னுடைய ஜீவனை உன் பிராணன் உனக்கு கிடைக்கும், அதுக்கு நான் கேரண்டி. உனக்கு அது கிடைக்கிற கொள்ளை பொருளாக இருக்கும். உன்னுடைய ஜீவனை நான் காப்பாற்றுவேன். எங்கு எது நடந்தாலும் இந்த முழு தேசத்திற்கும் நான் அவர்கள் என்னை விட்டு போனதுனாலே பாவமான காரியங்களை செய்து எனக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நடக்கிறதுனாலே நான் இந்த முழு உலகத்துக்கும் செய்கிறது எதை செய்தாலும் நீ உன்னுடைய பிராணனை என்ன செய்வேன், நான் காப்பாற்றுவேன். அது உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளாக இருக்கும் என்று சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய காரியங்களை பின்பற்றுவேன் என்று நினைக்கிறவர்கள் பின்பற்ற அவர்களுக்கு சோதனையும் நெருக்கமும் வரும்பொழுது அவர்கள் சோர்ந்து போகிறார்கள். ஆண்டவரே, நான் சலித்து போகிறேன் என்று அவர்கள் சலித்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், நீ பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று உன்னுடைய காலை கொடுத்து விட்டு
நீ பின்வாங்க நினைக்கிறாயோ, நீ உனக்கென்று பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, தேடாதே. உன்னுடைய ஆத்மாவை காத்துக்கொள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். உன்னுடைய ஆத்மாவை நான் ரட்சிப்பேன், நீ என் மேலே நம்பிக்கையாயிரு, நீ வேற பெரிய காரியங்களை தேடாதே. ஆண்டவர் சொல்கிறார், நீ பெரிய காரியங்களை தேடாதே. இன்னும் நான் நினைக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா கஷ்ட காலம் முடிந்து எனக்கு ஒரு சுபிட்சமான காலம் வந்து எனக்கு எல்லாம் செழிப்பாய் நடக்கும் என்று நாம் நினைக்கிறோமா? தேவன் அதுக்கு நமக்கு கேரண்டி கொடுக்கவில்லை. அதை குறித்து பயப்படாதே, அதை குறித்து தேடாதே. ஆனால் உன் ஆத்துமாவை நான் என்ன செய்து கொள்வேன்? நான் காத்துக்கொள்வேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் உன் ஆத்துமா உனக்கு கிடைக்கிற வெளியேறப்பட்ட பொக்கிஷமாக இருக்கும், அதை நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் குடும்ப காரியங்களே நாம் சலிப்படைகிறோமா? என்னுடைய பிரச்சனைகள் தீரவில்லை, என்னுடைய மாமியார் பிரச்சனைகள் தீரவில்லை, என்னுடைய மருமகள் பிரச்சனை தீரவில்லை, என்னுடைய குடும்பத்தாருடைய பிரச்சனைகள், என்னுடைய அலுவலக பிரச்சனை எதுவுமே தீரவில்லையே என்று சலித்துக் கொள்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு பெரிய காரியங்களை தேடாதே. நான் இப்படி தான் நினைப்பேன், எனக்கு ப்ரொமோஷன் வேணும், ப்ரொமோஷனுக்காக நினைச்சாத, பெரிய காரியங்களை தேடாதே. உனக்கு உன்னுடைய ஒரு ஆத்மா வெளியேறப்பட்டது. அப்படிதான் அலுவலகத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியும் எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் வரும் என்று. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ பெரிய காரியங்களை தேடாதே, உன்னுடைய ஆத்மா வெளியேறப்பட்டது, அதை காத்துக்கொள் என்று சொல்வார். சங்கீதக்காரன் 73வது சங்கீதத்திலே இதே மாதிரி அவர் அழுத்து கொள்ளுவார். 73வது சங்கீதத்தை பாருங்கள். 73வது சங்கீதம் 3வது வசனத்தை பாருங்கள். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்களில் இல்லை, அவருடைய பலன் உறுதியாய் இருக்கிறது. நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். இவர்கள் யார்? சௌரியமான ஒரு வாழ்க்கை, சுகஜீவியாய் இவர்கள் வாழ்கிறார்கள். எல்லாரும் படுகிற கஷ்டம் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் சிறுபிள்ளைகள் இருக்கின்ற பொழுதும் சௌரியமாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் வயதாய் முதிர்ந்த வயதிலேயும் அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர்கள் மரணம் பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. இவர்கள் யார்? இவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தவர்களா? இவர்கள் யார்? துன்மார்க்கர், வீம்புக்காரர்கள். இவர்களுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கவில்லை. இன்றைக்கு நம்ம இது குறித்து நினைக்கிறோம், அவன் நல்லா இருக்கான், எவ்வளோ அக்கிரமம் பண்ணுறான், அவன் நல்லா இருக்கான், ஆண்டவரும் நான் தேடுதனே, எனக்குத்தான் இப்படி இருக்கிறது நம்ம நினைக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு சுகம் இல்லாமல் போகும்போது அதிகமாய் பலவீனம் அடைந்து ஏதோ தீராத ஒரு வியாதி நம்முடைய பிள்ளைகளுக்கோ நமக்கோ வரும்பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்? எத்தனை பேர் நன்றாக இருக்கிறார்கள், ஆனால் என் பிள்ளைக்குத்தான் இந்த வியாதி வந்திருக்கிறதா? தேவன் அவர் கண்கொண்டு பார்க்கிறாரா என்று கூட நினைக்கிறோம். நாம் கேட்கிறோம், தேவன் ஏன் என்னை கைவிட்டார், தேவன் ஏன் என்னை காணவில்லை என்று நாம் நினைக்கிறோம், கேட்கிறோம். தாவீது இதே வருத்தத்திலே அவனாகப்பட்டான். அவன் சுற்றுமுற்றிலும் பார்த்தான், துன்மார்கள் செழிப்பாக இருக்கிறார்கள், மனுஷர் படுகிற ஒரு கஷ்டமும் அவருக்கு இல்லை. ஆகையால் பெருமை சரப்பணியை போல் அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமையை ஆடையை போல் அவர்கள் இருக்கிறார் மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்து வருகிறது. அவங்க பாருங்க, அவங்க நினைக்கிறத விட அதிகமாக நிச்சயம் நடக்குது. நம்ம நினைக்கிறத கூட நிச்சயம் நடக்க மாட்டேன். அவர்களுக்கோ அவர் நினைக்கிறதை காட்டிலும் அதிகமாக நிச்சயிறது நடக்கிறது. தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுறது. எங்கேயாட்டு நீங்கள் ஒரு திருமண வீட்டிற்கோ இல்லை என்றால் வெளியே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் நல்லா தெரியும். துன்மார்க்கராகவும் அகங்காரிகளாகவும் வீம்புக்காரராயும் கவர்மெண்ட்டை ஏமாத்துகிறவர்களாயும் தேவனுக்கு பிரியமற்ற வாழ்க்கை நடத்துகிறவர்கள் இருக்கிறவர்கள், அவர்கள் வாய் வானம் மட்டும் நினைக்கிறார்கள், அவர்கள் பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. வாய்க்கு வந்தபடியெல்லாம் எடுப்பாய் நினைக்கிறார்கள், அவர்கள் பேசுகிறார்கள். 13வது வசனத்திலே தான் தாவீதுடைய
ஆசாப், சங்கீதக்காரன் ஆசாப் அவர் சொல்கிறார், அவருடைய காரியத்தை சொல்கிறார். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டு இருக்கிறேன். இது யார்? இது தேவனை அறிந்து தன்னுடைய வாழ்க்கையை தினந்தோறும் சுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிற ஒரு மனுஷன். அவன் நாள்தோறும் அவன் இருதயத்தை சுத்தம் பண்ணி தன்னுடைய கைகளை சுத்தம் பண்ணி அவன் அனுதினமும் தேவனை பின்பற்ற வேண்டும் என்று பிரயாசப்படுகிறான். அவனுக்கு என்ன ஏற்படுகிறதாம்? நாள்தோறும் அவனுக்கு வாதை, காலைதோறும் தண்டிக்கப்படுகிறான். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். அப்போதான் அவர் யோசிக்கிறார், நான் ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்று சலிப்புள்ள ஒரு இந்த சங்கீதக்காரன் அவர் உட்கார்ந்திருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தார்? அவர் வெளிப்படுத்தினார். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு பிரவேசித்து அவர்கள் அந்த துன்மார்க்கர் அந்த வீம்புக்காரருடைய முடிவை நான் கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விளப்பணுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாழா போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். நித்திரை தெளிந்த உடனே சொப்பனக்காரன் சொப்பனம் ஒளிவது போல் ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர். பாருங்க, நம்ம தூங்கி முழிச்சோன்னு சொப்பனம் மறையுது. ஒரு பெரிய ஒரு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி டேபிள் நிறைய சாப்பாடு இருக்குது. அதெல்லாம் உட்காந்து எதை சாப்பிடணும்னு தெரியாமல் அப்படி எதையோ சாப்பிடணும்னு எடுக்க போகும்போது என்னன்னு சொல்லுது, தூங்கி முழிச்சிட்டீங்க. அப்போ என்னங்க, ஆகா நம்ம பார்த்ததெல்லாம் ஒன்றும் இல்லை, அது மாதிரி தான் என்னோட வாழ்க்கையெல்லாம் நிச்சயமா முடியுமா? தூங்கி நித்திரை தெளிந்த உடனே சொப்பனம் ஒளிவு ஆண்டவரே நீர் வெளிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர். இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளங்களில் குத்துண்டேன். ஆண்டவர்கிட்ட போகிறார். நான் அறியாத மூடன் உனக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். ஆனாலும் இப்பொழுதும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். இப்போ தான் அவர் அறிவை கண்டுகொள்கிறார். ஆண்டவர் அவருக்கு வெளிப்பாட்டை அவர் கொடுக்கிறார். நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலதுகையை பிடித்து தாங்குகிறீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பமில்லை. இந்த வசனத்தை நாம் தியானித்திருக்கிறோம். பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உண்மை தவிர வேறு எனக்கு விருப்பமில்லை. இவை எப்போது சொன்னார்? நம்மை போல சலித்து சலித்து அவர் ஆண்டவர் ஏன் இப்படி இந்த உலகத்தில் நடக்கிறது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இப்படி பிரச்சனை, என்னுடைய குடும்பத்தில் மட்டும் எனக்கு பிரச்சனை, என்னுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் இப்படி ஒரு பிரச்சனை, ஏன் ஏன் என்று கேள்வி கேட்டு அவர் முடிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்த பொழுது தான் சொன்னார், ஆண்டவரே பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவமே என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். நம்ம தேவன் ஏன் இப்படி வைத்திருக்கிறார்? அவருடைய கிரியைகளை நாள்தோறும் அனுபவித்து அனுபவித்து அதை சொல்லி வரும்படியாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அறிவான இந்த 2 வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலேயும் பல பிரச்சனைகள் வழியாக போகும்பொழுது பாருக்கை போல இந்த ஆசாவை போல நாமளும் சலித்து கொண்டவர்களாய் நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, தேடாதே. இந்த ஆத்மா வெளியேறப்பட்டது. எந்த சூழ்நிலையிலையும் உன் ஆத்மாவை நான் உனக்கு கணிச்சிருவேன், நான் உனக்கு கொடுப்பேன், அதை வெளியேற பொக்கிஷமாய் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். தேவன் நம்மோடு இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசுவாராக. ஒருவேளை தேவனுடைய ஊழியக்காரரோடு தேவனுடைய பிள்ளைகளோடு உடன் ஊழியர்களாய் சபையிலே ஆனாலும் சரி, இல்லை என்றால் தனிப்பட்ட விதத்தில் ஆனாலும் சரி, தேவனுக்கு என்று ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆரம்பித்து
அதில் இணையும் பொழுது அவர்களுக்கு பிரச்சனைகள் சோதனைகள் வரும்பொழுது அவர் நினைக்கிறார்கள், சத்தம் கட்டாமல் நான் சர்ச்சைக்கு வந்துட்டு போயிட்டே இருந்தேன், அப்போம்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது, அந்த வழியாக வந்தேன் அப்படியே போயிட்டு இருந்தேன் பிரதர். சர்ச்சோடு என்னைக்கு இணைஞ்சி நான் ஆண்டவருக்குன்னு உள்ளே நுழைஞ்சனோ அன்னையிலேருந்து எனக்கு பிரச்சனையாக இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். தேவனை நம்புவதை காட்டிலும் இந்த உலகத்தில் வேறு ஒன்று இல்லை என்பதை தேவன் எனக்கு நிச்சயவார், நமக்கு அவர் வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்தும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரை உண்மை இல்லாமல் எனக்கு வேறு ஒரு விருப்பமும் இல்லை, நான் உம்முடைய கிரியைகளையே நான் இந்த உலகத்துக்கு அறிவிக்கும்படியாக நான் எப்பொழுதும் உம்மோடு கூட நான் நிச்சயம் இருப்பேன் என்று சொல்லுவர்களாக தேவன் நம்மை நடத்துவார். ஆகவே கணா கண்டு முழித்து ஏமாந்து போகிற ஜனங்களைப் போல நாம் இருக்க வேண்டாம். தேவன் நல்லவர், நம்மை நடத்துகிறவர், அப்படியாய் உதவிச்சுவாராக. ஆமென். யாராவது ஒரு சகோதரர் பரிந்து கொள்ளும்.